மாவீரன் நியூஸ் சேனல். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக. ஜோதிட ஆர்வலர்களுக்கும் உங்கள் ஜோதிடாசான் ஹரிகிருஷ்ணனின் அநேக நமஸ்காரங்கள். ஜோதிடம், ஜாதகம். அப்போ இந்த ஜாதகம் அப்படின்றது நம்மளுடைய லைஃப்ல பிறக்கும் போதே நம்ம கூடவே வந்த ஒரு சர்டிஃபிகேட்னு சொல்லலாம். அப்போ அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது இறைவன் கொடுத்தது. அப்போ அந்த கொடுத்த சர்டிஃபிகேட்டை நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கி பீரோவில் வச்சிடறோம், இல்லை பூஜை ரூமில் வச்சிடறோம். அது எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்றது நமக்கு எப்போவாவது பிரச்சனை வரும்போது தான் தெரியும். அப்போ தான் நம்ம ஜாதகத்தை தேடுறோம். அப்போ ஜாதகத்தை தேடுறோம், ஜோதிடரை தேடுறோம். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை. எப்போ நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதோ, பிரச்சனை அப்போ பிரச்சனை நம்ம தான் நம்ம சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம். அப்போ தானே நம்ம கோவிலுக்கு போகிறோம். நார்மலாக கும்பிட்றதுன்றது வேற. அப்போது இந்த ஜாதகத்தில் நமக்கு எல்லா விஷயமுமே இருக்குது. அந்த எல்லா விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நல்லதையும் நம்ம எப்படி சந்தோஷத்தையும் நம்ம எப்படி ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி கெடுதலையும் நம்ம ஏற்றுக்கணும், வரவேற்றாதான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் வேணும்னா அப்படி யாருக்குமே லைஃப்பில் கிடையாது. கோட்டீஸ்வரனுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனையும், அடிமட்டத்தில் இருக்க மக்களுக்கும் அதே மாதிரி பிரச்சனை, மிடிலுக்கும் அந்த பிரச்சனை தான். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் கிரகத்து மூலியமா நன்மையும் கொடுக்குறான், தீமையும் கொடுக்குறான், கஷ்டத்தையும் கொடுக்குறான், லாபத்தையும் கொடுக்குறான். அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நமக்கு கிரகங்கள் கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பக்குவத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில கிரகங்கள் இருக்கு, பணத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில கிரகங்கள் இருக்கு, புகழை கொடுக்கறதுக்குன்னு ஒரு சில கிரகங்கள் இருக்கு, பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு கிரகங்கள் இருக்கு இல்லையா? அப்போ உறவுகளை கொடுக்கறதுக்கும் ஒரு கிரகம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் நமக்கு எப்போ கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்? சனி பயிற்சிலையா, இல்லை ராகு கேது பயிற்சிலையா, குரு பயிற்சிலையா? அதெல்லாம் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ கிரக பயிற்சியில பார்க்க கூடாதுன்னா பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு 20% 30% வரைக்கும் தான் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அது பொது பலன். நீங்க டிவியில பார்க்கறது, நியூஸ்ல பார்க்கறது, புக்கில் பார்க்கறது, இது நம்ம கேலண்டர்ல வீட்டில் இருக்கிற ராசி பலனை படிச்சுட்டு போறது, இது எல்லாமே பொது பலன் உங்களுக்காக. உதாரணமா உங்க பேர் போட்டு உங்க ராசிக்கு இன்னைக்கு பணம் வரவுலாம் அதெல்லாம் கிடையாது. அதுல கோடி பேர் இருப்பான். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசையில உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குமா, இல்ல உறவை கொடுக்குமா, இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்த பணத்தை எடுத்துட்டு போயிடுமா, விரயம் ஆகுமா, இல்லைன்னா பிரச்சனையே கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா நோயை கொடுக்குமா? நமக்கு என்னத்துக்கு நம்ம ஜாதகம் எதுக்கு பார்க்குறோம்? சாமி கிட்ட எதுக்கு போகிறோம்? கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்? பணம் கொடு, பொருளை கொடு, வசதியை கொடு, கல்யாணமால கல்யாணத்தை கொடு, இதுதான் நம்ம கேட்குறோமே தவிர அதை தாண்டி நம்ம நமக்கு எப்போ உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு கேடு வருதோ, உடலில் எப்போ பிரச்சனை வருதோ அப்போதான் நம்ம சாமியை வேண்டுறோம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இல்லையா? பிரச்சனை வரும்போது தான். அப்போது நமக்கு 2 விஷயம்தான். ஒன்று, நார்மலாக ஒரு லைஃப் போகணும், பிரச்சனை இல்லாமல் போகணும். பொருளாதார ரீதியாக நமக்கு லேப்ஸ் இருக்கக்கூடாது. இருக்க சொந்த ஒரு இடம், ஒரு வேலை, ஒரு குடும்பம், இதுதான். இதை தாண்டி நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, புகழுக்காக ஒருத்தவர் ஓடுறாங்க இல்லையா? புகழ் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். புகழ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவமானத்தை நமக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டோம். அவமானம் இல்லாமல், கடன் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் குடும்பம் ஸ்மூத்தாக போகுதுன்றது எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்குது இல்லையா? அதே மாதிரி நம்ம 2 விஷயம்தான் நம்ம ஜாதகத்தில், நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்ம செக் பண்ணிக்கணும். உங்க லக்னத்துல இருந்து 12 வீடு இருக்குது. இதுல எந்த வீட்டோட தசை நடக்குது? உதாரணத்துக்கு 4ஆம் வீட்டில இருந்து ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினா, தாய் சார்ந்த விஷயம், உங்க குடும்ப சார்ந்த விஷயம் நம்ம சொல்றோம்.
ஆனா இந்த 6 வீட்டுக்குள்ள தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு பெனிஃபிட். 6 வீட்டுக்கு மேல 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் 12ஆம் வீடு எல்லாம் போச்சுன்னா வெளியாளுக்கு உங்களுடைய உழைப்பு போகுதுன்னு அர்த்தம். அதாவது நீங்க உழைச்ச உழைப்பு, உங்களுடைய வருமானம், உங்களுடைய டைமு, வாழ்க்கையில மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் டைம். உங்க டைமை உங்களுக்காக நீங்க செலவழிக்கிறீங்களா, அடுத்தவங்களுக்காக செலவழிக்கிறீங்களான்றது தான் முக்கியம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய பொருளாதாரமும், உங்களுடைய டைமும், இது எல்லாமே 6 வீட்டுக்கு மேல வெளியில 8ஆம் வீட்லயே 12ஆம் வீட்ல எல்லாம் தசை நடந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்காக உழைக்கிறீங்க, அடுத்தவங்களுக்காக நேரத்தை செலவு பண்றீங்க, அடுத்தவங்களுக்காகவே வாழ்றீங்க. அப்ப அந்த வாழ்க்கை வேஸ்ட். அதுக்காக தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு எப்போ தசை நடக்குது அந்த திசையில கரெக்டாக தொழில் பண்ணணும், அந்த திசையில கரெக்டாக வெளிநாட்டுக்கு போகணும், அந்த திசையில கரெக்டாக வீடு கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கினா அதை அதுபடி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போ நீங்க கலைத்துறையில போறீங்க அப்படின்னா கலைத்துறையில உங்களுக்கு அந்த உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற 9 கிரகங்கள்ல உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா? 6 வீட்டுக்குள்ள இருந்துச்சு கலைத்துறைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க அதுல ஜெயிக்கலாம். 6 வீட்டுக்கு மேல வெளியே இருந்துச்சுன்னா 20 வருஷம் போய் அங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு வேற ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் அரசியல் இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கிரகம் தேவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அரசியலுக்கு வந்து சூரியன் ரொம்ப முக்கியம், சனி பகவான் அதை விட ரொம்ப முக்கியம், அப்போ குரு அதை விட முக்கியம். ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு கிரகத்தால செய்ய முடியாது. 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நீங்க ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பரா நிற்கணும், கவுன்சிலரா நிற்கணும், எம்எல்ஏவை நிற்கணும்னா சூரியன் சப்போர்ட் பண்ணணும். அதை தாண்டி உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வேணும்னா சனி பகவான் சப்போர்ட் பண்ணணும். அப்போ சனி பகவான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஜெயிச்சு நீங்க ஒரு வேளை நீங்க கவுன்சிலரா ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டீங்கன்னா அதை ஸ்டாண்டர்டா ஒரு 5 வருஷம் டியூரேஷன் உங்க கையிலேயே இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் சப்போர்ட் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே குருவினுடைய அருள் தேவை. அப்போ இதுல எந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணோம், எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணாதுன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கினே அதுல நம்ம காலடி வச்சோம்னா ஜெயிக்கலாம். இல்லைன்னா பண விரயம், உறவு விரயம், மன வருத்தம், பண நஷ்டம், இதனால பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். இது எல்லா துறைக்குமே பொருந்தும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு சனி தசையே நடக்குது அப்படின்னா அந்த சனி தசை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா, சூரிய தசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா, இதையெல்லாம் இப்போ ஒரு தசை நடக்குது, அப்போ சனி தசையில குரு புத்தி, குரு தசையில சனி புத்தி, அந்த மாதிரி வரும் பட்சத்தில் ஒரு புத்திக்குன்னு ஒரு டியூரேஷன் டைம் இருக்கும். அந்த டைம்ல வந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் இருக்குன்னா அந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க முயற்சி பண்ணிக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு புத்தி வரும். அப்ப அந்த குரு புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சனி புத்தி வரும், இல்லைன்னா புதன் புத்தி, அது அடுத்தடுத்து புத்தி வரும்போது உங்களுடைய காலகட்டம் உங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா, உங்களுக்கு ஆதாயமா இல்ல சாதகமா பாதகமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம் எங்க இருக்கு, அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்தோட அதிபதி ஒரு வேலை செய்வார், அதுதான் லக்னம் தான் நீங்க. அப்போ இந்த 12 வீட்டையுமே இயக்கிறது இந்த லக்னம் தான். அந்த நட்சத்திர அதிபதி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அந்த அதிபதி சார்ந்த கோவில்ல நீங்க போய் சாமி கும்பிட்றதோ, அந்த கடவுளையும் வணங்குறதோ, குலதெய்வம் முக்கியம், குலதெய்வத்தையும் தாண்டி இந்த கிரகத்தை சார்ந்த அதிபதி ரொம்ப முக்கியம். அந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வணங்கணும். அதை சார்ந்து நீங்க கையில உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். தப்பான இப்போ ஒரு தசைக்கு நீங்க ஸ்டோன் போட்டீங்கன்னா அந்த தசை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த அந்த ஸ்டோன் உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணோம், 4 வருஷம் நல்லா இருந்துச்சு, 4 வருஷம் கொடுத்தது, அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சுன்னுவாங்க. அப்போ இதையெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட நீங்க ஆய்வு பண்ணிக்கணும். இதை தாண்டி ரொம்ப முக்கியம் டைமு, பணம், உழைப்பு, இதை தாண்டி உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே உடல் ரீதியான பிரச்சனை வரும். ஒருத்தருக்கு ஆரம்ப காலகட்டத்திலே வரும், ஒருத்தருக்கு மிடில் ஏஜில் வரும், ஒருத்தருக்கு வயசான காலத்தில் வரும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு நோய் சார்ந்த விஷயம் எப்போ வருது,
என்ன மாதிரி நோய் வரும், எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அந்த கிரகம் சார்ந்த நோய் வரும். உதாரணத்துக்கு சூரிய தசை உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, சூரியன் உங்களுக்கு ஜாதகத்தில் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அப்போ செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். புதன் சப்போர்ட் பண்ணலன்னா சிறுநரம்பு சார்ந்த விஷயம் பிரச்சனை வரும். சந்திரன் சப்போர்ட் பண்ணலன்னா ரத்தம் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி கேதே சப்போர்ட் பண்ணலன்னா வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, குடல், கேது தான் குடல். அப்போ ராகு சப்போர்ட் பண்ணலன்னா முதுகு பிரச்சனை, பேக் போன், முதுகு. அப்போ ராகு கேது அப்படின்றதெல்லாம் கிரகங்கள்லாம் வந்து அசுப கிரகங்கள். அவங்களால உங்களுக்கு நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அப்போ நமக்கு பொருள் எவ்வளோ முக்கியம், உறவு எவ்வளோ முக்கியம், புகழ் எவ்வளோ முக்கியமோ உடல் சார்ந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அப்போ இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வாழ்க்கையில ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு தகுந்த துல்லியமான இந்த டியூரேஷன்ல தான் இந்த 2 வருஷத்துல நீங்க ஜெயிப்பீங்க. இந்த 2 வருஷத்துல எதுவுமே கை வைக்காதீங்க, இருக்கிற இடம் தெரியாத இருங்க அப்படின்ற துல்லியமான ஆலோசனையை உங்களுக்கு சொல்றோம். அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப்ல ஜெயிக்கலாம். 10 வருஷம் ஓடி தோத்துட்டு 11வது வருஷம் எல்லாமே இழந்துட்டு வந்து நின்னீங்கன்னா எந்த ஜோதிடரும் ஒன்றும் பண்ண முடியாது, கடவுளும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நமக்கு இறைவன் முதல்ல ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டான். அந்த சர்டிஃபிகேட்ல இருக்கிற மார்க் ஷீட்டு தான் கிரகம். அதுபடி நீங்க லைஃப்பை கொண்டு போனோம்னா ஒரே வழி, முன்னெச்சரிக்கையா நீங்க புத்திசாலித்தனமா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கின்னு உங்க சார்ட் போட்டு வச்சுங்க. இந்த வருஷத்துல இது பண்ணணும், இந்த வருஷத்துல இது பண்ணக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், லைஃப்ல ஜெயிக்கலாம். பேச்சை கேட்ட அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள்கிட்ட கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே என்னோட நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்கு துல்லியமான ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போங்க. வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம். மாவீரன் நியூஸ் சேனல், இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.